படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. என்னன்னா மெயின் ரீசன் படிப்பு பற்றி தான் பேசியிருக்காங்க. படித்து நல்லா வேலைக்கு போகணும், தேவையில்லாத வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒரு தாயோட போராட்டம். படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு புறா பற்றி எதுவுமே தெரியாது. இது நாகர்கோவில் நடக்கிற உண்மை சம்பவம். அங்கே இருக்க மக்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. கனெக்ட் ஆகாமல் இல்லை, கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது படம். மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல வராங்க. என்னென்னா படிப்பு. ஒரு தாய் வந்து தான் பையனை நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தை குட்டியோட நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதை மீறி அங்கே இருக்கிற ஒரு சம்பவம், புறா சம்பவம், அதை கையாளுனால ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அதை வந்து மீண்டு வராரா இல்லையாங்கிறதான் கதை. நல்லா பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. புறாவை வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு புறா வளர்க்குறத பற்றி தெரியும், ஆனால் புதுசாக புறா போட்டிக்காக வளர்க்குறாங்க இல்லைங்களா, வளர்க்குறத வச்சு அவங்களுடைய இதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதில் வரக்கூடிய பகை இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க படம். மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படின்னா லைஃப்பை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும், வேறு பந்தயங்களில் போய் லைஃப்பை தொலைச்சிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எதுங்க? ஆமாம், லீடு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கலாம் படம். எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. டைரக்டர் எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, புறா பந்தயத்தை வச்சு 2-3 படம் வந்திருக்கு இல்லை, அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இல்லை, அது வேண்டாங்கிறது மாதிரி தான் சொல்ல வர்றாங்க கடைசியாக. அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே சூப்பராக சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க கூட நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. நல்லாயிருக்கு. புரியல. ஆமாம், பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க தான். அடுத்து என்னென்னு பார்ப்போம். இதுவே பார்க்கலாம். அடுத்த கட்டாயம் அது எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். அதான் நான் பந்தயத்தினால நடக்கிற பிரச்சனைகளை தான் படத்தில் கட்டியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இல்லை, இது பெருசாக இன்ட்டு கொடுக்கல. இது ஸ்டார்டிங் எண்ட் முடியும் போது சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். படம் ஓவரால் நல்லா இருக்குண்ணே. படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா இருக்குது, லைவாக பண்ணியிருக்காங்க. இது புறாவை வச்சு இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. புறா வந்து இப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த சைடில் அந்த கான்செப்டை வச்சு ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது படம். நாகர்கோவில்ண்ணே ரொம்ப லைவான லாங்குவேஜ், டப்பிங் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறோம், புது ஆர்டிஸ்ட் தான். அதில் நல்லா இருக்குண்ணா, நல்லா பாட்டு லீடு இருக்குண்ணா. ஆமாம், மேபி பெட்டராக இருக்கும். பார்ட் 2 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தில் வந்து எல்லாரும் புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவராலாக அருமையான படங்க. ஒரு ஆடுகளம், ஒரு மத யானை கூட்டம், ஒரு விடுதலை, இந்த மாதிரி வரிசையில் இந்த படம் வந்து ஜெயிக்குது. சத்யவேல் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை மிகப்பெரிய வெற்றி கொண்டு வந்திருக்கு. நான் ரொம்ப பாராட்டுறோம். தமிழ் சினிமா இன்னும் இந்த மாதிரி நிறைய படம் கொடுக்கணும். அவருக்கும் நிறைய வாழ்த்துக்கள். இயக்குனருக்கு மிக மிக ஒரு சல்யூட் அடிக்கலாம். அந்தளவுக்கு எல்லாரையும் நடிக்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காரு. புறா ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துலேருந்து அவங்க ஆசாசியாக வளர்க்கும் போது அவங்களோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு மாறுது, ஒரு நட்பு ரீதியாக எங்கே போகுது, ஒரு பெத்த தாய் மனசு எப்படி போகுது, ஒரு கூட இருக்கிற ஒரு பெரியாள் சப்போர்ட் எப்படி வருது, ஒரு கோபம், ஆதங்கம், நட்பு, காதல் எல்லாத்துலேயும் வளம் வந்து நல்ல அருமையான படைப்பாக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். படம் பார்க்கலாம்ல, கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மிக நேர்த்தியான படைப்பு. நல்ல அருமையாக பண்ணியிருக்காரு இயக்குனர். சூப்பராக இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா மிரட்டி விட்டா போல். நல்ல படம். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு கதை. பார்ட் 2 கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டேவே கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம். எல்லாமே மிரட்டிட்டாங்க ப்ரோ. யாரும் இதில் மார்க் கம்மி இல்லை. எல்லாருமே 100% தெறிக்க விட்டாப்புல. பிஜிஎம்லேருந்து எல்லாமே மஜா ப்ரோ. பிஜிஎம்லேருந்து எல்லாமே வருது ப்ரோ எனக்கு. ஆனால் என்னோடய ஃபேவரட் ஆனால் ரமேஷ் அண்ணா இல்லாததான் கொஞ்சம் இப்போ இங்கே வருத்தமாக இருக்குது. ரமேஷ் அண்ணா மிரட்டி விட்டாப்புல. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு புறா பிரச்சனை, அது அந்த சம்பவத்தினால வந்து நண்பர்களை வெட்டிக்கிறாங்க. அதனால் அதோட பாதிப்பு வந்து பார்க்கும்போது லைவாக இருக்குது, நம்புகிற மாதிரி இருக்குது. யாரும் நடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, படம் ஓகே.
எமோஷனலாக கரெக்டாச்சு. என்னடா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஃபீல் ஆச்சு. லீடு கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குற மாதிரி வெயிட்டிங்கில் தான் இருக்குது. வணக்கம். படம் நல்லா இருக்குது ப்ரோ. பார்ட் 2 வெயிட்டிங். பாகம் 2க்கு எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். பார்ட் 1 வச்சே நம்ம எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம எப்படி கைதி 2க்கு வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பைரி 2. மக்கள் எல்லாம் போய் பாருங்கள். படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கே தெரில. அது இன்னொரு தடவை உட்காந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ ஆடியன்ஸ் கத்துற சவுண்டு. நம்ம வந்து திருப்பி இந்த படத்தை வந்து போய் உட்காந்து பார்த்தா, பொறுமையாக பார்த்தா தான் அதோட விஷயம் என்னன்னு தெரியும். ஆனால் படத்தில் சொல்ல வருது என்னென்னா, புறாக்காலால் என்னென்ன பிரச்சனை, இதுதான் ரீசன். புறாக்காலால் என்னென்ன பிரச்சனை வருது, புறா வளர்த்தா என்ன பிரச்சனை, புறா வளர்த்தா எவ்வளோ நேரம் தீனி போடணும். சும்மா புறா வளர்த்து இப்போ லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் கடையில் ஏகப்பட்ட பேர் வாங்கி வச்சுக்கின்னு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுறாங்க. அது ஆசைக்கு குழந்தைங்க ஒரு வேளை சாப்பாடு விட்டினா போதும் நினைக்கிறேன். ஆனால் புறாக்கள் வந்து அது கிடையாது. அது எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ தீனி போடணும், என்ன எவ்வளோ நேரம் கண்ணு முழிக்கணும், புறாவில் எத்தனை தீனி போடணும். ஏன்னா மாடு வளர்க்குறது எத்தனை பேர் காமிச்சிட்டாங்க. ஆனால் புறாவுக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். புறா வளர்க்குறா என்ன நல்லது என்ன கெட்டது, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னால என்ன டேமேஜ், இதெல்லாம் தான் காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. பைரி சூப்பர். ஒரு கழுகு குத்துற புறாக்கள் வந்து இது பண்ணிட்டு போகுது. பாகம் 2 பார்த்தா தான் தெரியும். அது வேறு எதுவுமே ரேசிங் கிடையாது. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். பைரி பிடிக்கும். எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நம்ம எப்படி பெரிய ஹீரோ படம்னா இப்போ படம் நல்லா இருக்குதோ இல்லையோ போய் பார்த்துடுறோம். அதேமாதிரி புது ஹீரோக்களோட படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாமே சூப்பர் ப்ரோ. எதுவுமே சொல்கிறக்கே நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் கைதி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல. ஒருத்தருக்கு சண்டை காட்சி பிடிக்காமல் இருக்கலாம், ஒருத்தர் லவ் காட்சி பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் பைரி. நான் பார்த்த வரையும், பாதி பேர் பார்த்த வரையும் எல்லாம் நல்லா இருந்தது. படம் போகிறதே தெரில. சூப்பராக போகுது. ப்ளஸ்ஸு தான் ப்ரோ. ப்ளஸ்ஸு வந்து ஆக்ஷனு, மேக்கிங் எல்லாமே சொல்லலாம். மைனஸ்னால் சிஜியில் ஒரு 2-3 சின்ன இது தான். வேறு எதுவும் கிடையாது. மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களே பார்த்தா தெரியும். போய் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேட்டரோடு போய் பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ.